ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா மசாலாலாம் அதிகமா சேர்த்தாம ஒரு முட்டை பிரியாணி. ரொம்ப நாளா எங்க வைஃப் கேட்டு இருந்தாங்க. அவங்களுக்காகவும் பிகினர்ஸுக்காகவும் இந்த அட்டகாசமான முட்டை பிரியாணி செஞ்சு கட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சாச்சுங்க. ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் வந்து முட்டை ஒரு 6 முட்டையை வந்து வேக வச்சு கீறி வச்சிருக்கேன். இதுல சேர்த்திக்கலாம். கொஞ்சமா மிளகாத்தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க. எண்ணெயிலே வந்து ஒரு நிமிஷம் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஓரமா எடுத்து வச்சிருவோம். இன்னைக்கு வந்து எக் பிரியாணி வந்து குக்கர்ல செய்ய போறோம். சிம்பிளா இருக்கும். இப்ப கொஞ்சமா ஆயில் போட்டிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்திக்கலாம். 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2-3 பட்டைத்தூள். இது ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன், சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. 2 பெரிய பச்சை மிளகாயை நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன், சேர்த்திக்க. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டுங்க. வெங்காயம் வதங்கும் போதே புதினா இலையை சேர்த்திக்கிங்க கொஞ்சமா. இப்ப பாருங்க, ஒரு 90% வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அப்படியே சேர்த்திக்கலாம். ஒரு 100 கிராம் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். பாருங்க, இந்த பிரியாணி வந்து ரொம்ப சிம்பிளா தான் செஞ்சு கட்ட போறோம். அதாவது பிரியாணி மசாலாலாம் சேர்த்தாம கரம் மசாலா, பிரியாணி மசாலா சேர்த்தம் பண்ண போறோம். இப்போ இந்த கலரே போதும். இந்த மிளகாத்தூள் சேர்த்துன்னு பாத்தீங்களா, இந்த கலரே போதும். இதுவே சூப்பரா பிரியாணி கலர்ஃபுல்லா வரும். தயிர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலை, அப்புறம் ஃபைனலா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்குங்க. இனி கொஞ்சமா 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். பாருங்க, இப்ப நல்ல மசாலா எல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு மேல வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். பாருங்க, இந்த டம்ளர்ல தான் 2 டம்ளர் அரிசி வச்சிருக்கேன். ஒரு 4 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்ப வந்து நம்ம சீரக சம்பா அரிசி சேர்த்துறதுனால 1க்கு 2 ஊத்தி இருக்குங்க. நீங்க வந்து பாஸ்மதி அரிசி இருந்தா 1க்கு 1.5 சேர்த்திக்கங்க. இப்போ உள்ள நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை சேர்த்திக்கலாம். இப்ப அரிசி சேர்த்தியாச்சுங்க. ஒரு 1/2 லெமன் வச்சிருக்கேன், புளிஞ்சு வச்சிருக்கேன், இதையும் சேர்த்திக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணியாச்சுங்க, கரெக்டா இருக்கு. இது நல்லா கொதிச்சு வரும். இப்ப பாருங்க, அரிசியும் தண்ணியும் ஒரு லெவலுக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன செய்யலாம்னா, இதை மட்டம் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்சு கீறி எண்ணெயில லைட்டா ஃப்ரை பண்ணி வச்ச முட்டை சேர்த்திக்கலாம். இப்ப முட்டை சேர்த்தியாச்சுங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலை ஓரத்துல கொஞ்சமா கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஓகேங்க. இப்ப இதை லாக் பண்ணி ஒரே ஒரு விசில் விட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு ஓபன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஆஹா, ஒரு அருமையான முட்டை பிரியாணி ரெடிங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.